ஹலோ கைஸ், நான் உங்கள் கிங் ஆஃப் கிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஜிஎல்னா என்ன, ஒரு ஐஜிஎல் என்னெல்லாம் பண்ணால் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஐஜிஎலோட முக்கியமான வேலை என்னென்னு தான் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நண்பர்களே, வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஐஜிஎல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஜிஎல் அப்படின்னா இன் மேட்ச் லீடர். அதாவது ஒரு டீமில் எப்படி 4 பிளேயர் இருப்போம், அந்த 4 பிளேயரோட மைண்ட் செட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிசிஷன் எடுப்போம். அப்படி இருந்தால் டீமாக பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ 4 பேரோட மைண்ட் செட்டில் இருந்தோம் யோசிச்சு டீமுக்கு தேவையான டிசிஷன் எடுக்கிறவங்க தான் ஐஜிஎல். இந்த ஐஜிஎல் என்ன பண்ணுவார்னா, மேட்ச்சில் டீமை லீட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பண்ணுவார். டீம் எங்கே லேண்ட் ஆகணும், எந்த ரொட்டேஷனில் மூவ் பண்ணணும், எப்போ ஃபைட் எடுக்கணும், எந்த ஃபைட்டை அவாய்ட் பண்ணணும்னு எல்லாமே ஐஜிஎல் தான் டிசிஷன் மேக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஐஜிஎல் நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்குது, நாங்கள் தான் இப்போ டாப்பில் இருக்கோம், டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது டோட்டலி ராங்குன்னு அவங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, மேட்ச் உள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மைண்டே பிளாங்காக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க. என்ன தான் நல்ல டீம் இருந்தாலும் மேட்ச்சில் நம்ம எப்படி லீட் பண்ணுறோங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறதே ஒரு ஐஜிஎல் மேட்ச்குள்ளே போகும்போது தான் புரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள வருவோம். ஒரு ஐஜிஎலாக மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டில் போய் அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுன்றதை இப்போ தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், லேண்டிங் ஸ்ட்ராட்டஜி. டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லோரும் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் மேட்சை பற்றியே யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஐஜிஎலோட மைண்ட் என்ன பண்ணணும்னா, பிளேன்லேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேட்ச் பற்றின ஃபுல் பிளானை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமான ஒன்று தான் ஹார்ட் ட்ராப்பில் லேண்ட் ஆகலாமா இல்லை சேஃப் ட்ராப்பில் லேண்ட் ஆகலாமான்னு எடுக்கிற டிசிஷன். இந்த ஒரு குயிக் டிசிஷன் தான் என்டையர் மேட்சோட ஃபேட்டையே டிசைட் பண்ணும். ஹார்ட் ட்ராப் அப்படின்னா பீக்கு, ப்ளூ ஜோன், அப்சர்வேட்ரி, மில்லு, இந்த மாதிரி நிறைய எனிமி வர இடம் தான் ஹார்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக ஹார்ட் ட்ராப்னா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு ரஷ் கேம் இருக்கும், இயர்லியாக கில்ஸ் கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். பட் இது எல்லாம் எப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும்னா, அவங்க டீம் ஃப்ராகர்ஸ் எல்லோரும் வார்ம்டப்பாக நல்ல ஃபயர் பவரோடு இருக்கணும், அண்ட் லேண்ட் ஆன ஃபஸ்ட்டு செகண்டே ஃபைட் எடுக்க ரெடியாக இருக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். டீமில் ஒரு பிளேயர் ரெடியாக இல்லைனா கூட அவர் பண்ணுற மிஸ்டேக்னால டீமே வைப் ஆகிறது சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேஃப் ட்ராப். சேஃப் ட்ராப்பில் நீங்கள் லேண்ட் ஆகிறப்போ உங்கள் டீமுக்கு நல்ல லூட் கிடைக்கும், லூட் பிக் பண்ணிவிட்டு ஃபைட்ஸ் எடுக்கிற அட்வான்டேஜ் இருக்கும், அண்ட் இயர்லியாக எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி, அண்ட் ஸ்டார்டிங்லேயே ஃபைட் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, ப்ரெஷர் இல்லாமல் ப்ளே பண்ணலாம். உங்கள் டீமுக்குள்ளே நல்ல கோஆர்டினேஷன் அண்ட் பிளேயர்ஸ்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிற வரைக்கும் சேஃப் ட்ராப் பண்ணுறது தான் ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹார்ட் ட்ராப்பில் லேண்டிங் பண்ணுறீங்கன்னா டீமில் எல்லோரும் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க, அண்ட் ஃபயர் பவர் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லாட்டி சேஃப் ட்ராப் போகிறது தான் பெட்டர். அண்ட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, டீம்மேட்ஸ் ஹார்ட் ட்ராப்பில் இறங்கி கில்ஸ் அடிக்க எக்ஸைட்டடாக இருக்காங்கிற ஒரே ரீசனுக்காக ஹார்ட் ட்ராப்பில் இறங்காதீங்க. டீம் எப்போ நிஜமாவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரெடியாக இருக்காங்களோ அப்போ மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், இயர்லி கேம் கால்ஸ். எப்போவுமே மேட்சோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அந்த ஹோல் மேட்சோட டோனே செட் பண்ணணும். ஒரு ஐஜிலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டீமில் இருக்க எல்லாரும் ப்ராப்பராக லூட் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மூவ் ஆகக்கூடாது. பட் அதுக்காக ஒரே இடத்துல ரொம்ப நேரம் லூட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு இடத்துலையும் ஒரு 1.5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லொக்கேஷன் மூவ் பண்ணுங்கள். ஒரே லொக்கேஷனில் ரொம்ப நேரம் ஸ்டாக் ஆகாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா எனிமி ரொட்டேஷன் பண்ணி மூவ் ஆகிறப்போ நீங்கள் ஸ்பாட் ஆகிற மாதிரி இருக்கும், அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆப்போனன்ட் சைட்லேருந்து வரும். ஸோ அந்த ஃபைட்டில் டோட்டல் அட்வான்டேஜும் அவங்க பக்கம் தான் இருக்கும், அன்லஸ் எதுவும் மிராக்கல் நடக்கிற வரைக்கும். ஸோ எப்போவுமே கன் ஷாட்ஸ் ஏதாவது நடக்குதான்னு லிசன் பண்ணிகிட்டே இருங்க. பக்கத்தில் ஏதாவது டீம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இஃப் எனிமி ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைட் இனிஷியேட் பண்ணலாமா இல்லை ஜோனுக்கு ரொட்டேட் பண்ணலாமான்னு கரெக்ட் டிசிஷன் எடுக்கணும், அதுவும் குயிக்காக எடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி கேமில் ஒரு பிக்கஸ்ட் இயர்லி கேம் மிஸ்டேக்காக நான் எப்பவும் பார்க்குறது என்னென்னா, டீமில் ஒரு பிளேயர் மட்டும் எனிமி சேஸ் பண்ணி கில்லுக்கு போகிறது தான். இஃப் ஒரு பிளேயர் மட்டும் அலோனாக கில்லு சேஸ் பண்ணி போகிறாருன்னா அவர் தனியாக ஃபைட் இனிஷியேட் பண்ணுவார். அப்படி ஃபைட் இனிஷியேட் பண்ணி டெத் ஆகிட்டாருன்னா அப்போ கரண்ட்டாக அவங்க டீம் 3-4 தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மேட்ச் 10 மடங்கு ஹார்டராக மாறிடும், பிளான்ஸ் அஃபெக்ட் ஆகும், உங்கள் மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ எப்போவுமே பிளேயர்ஸ் அந்த மாதிரி தனியாக கில் சேஸ் பண்ண விடாதீங்க. டீம்மேட்ஸ்கிட்ட கூடவே இருங்கடா, லூட்டை ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள், டக்குன்னு மூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரிகாஷன் கால் தான் உங்கள் டீமே சேவ் பண்ணோம். அடுத்ததாக பார்க்க போகிறது மிட் கேம், ஃபைட் ஆர் ஃப்ளைட். இங்கே தான் நிறைய டீம்ஸ் அவங்க கையில் இருக்க நல்ல மேட்சை கூட லாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். எப்போவுமே மிட் கேம் வந்துச்சுனாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிச்சுவேஷனை ரீட் பண்ணுறது தான் மோட்டிவாக இருக்கணும். எனிமியை விட உங்கள் பொசிஷன் நல்லா அட்வான்டேஜஸாக இருக்குன்னா மட்டும் ஃபைட்ஸ் இனிஷியேட் பண்ணுங்கள். ஒரு வேளை ஆல்ரெடி 2 ஸ்குவாட் ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஷோராக தேர்ட் பார்ட்டி பண்ணுங்கள். பிகாஸ் எனிமி ஸ்குவாட் ஆல்ரெடி ஃபைட் எடுத்ததுனால வீக் ஆகியிருப்பாங்க அண்ட் டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. பட் முக்கியமான விஷயம், மிட் ரேஞ்சில் இருந்து மட்டும் அட்டாக் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் டீம்கிட்ட ஃபுல் லூட் அண்ட் மேன் பவர் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டீமை கொலாப்ஸ் பண்ணி விடுறதே தேர்ட் பார்ட்டி ஃபைட்ஸாக தான் இருக்கும். அதுவும் மோஸ்ட் சினாரியோஸில் ஃபைட் முடிஞ்சு வீக்காக இருக்க டீம்ஸ் தான் அவங்களோட டெத் ஆகிறதுக்கு முன்னாடி
கில் செக்யூர் பண்ணுறது, வேறு 2 டீம்ஸை ஃபைட்டில் எங்கேஜ் ஆக வச்சுட்டு அவங்க தப்பிச்சு போகிறது, ஏதாவது பண்ணி விட்ருவாங்க. ஸோ ரஷ் பண்ணி தேர்ட் பார்ட்டி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் கவர் எதுவும் இல்லாமல் ஓப்பன் கிரவுண்டில் இருக்கீங்கன்னா எப்போவுமே ஓப்பன் ஏரியாவிலேருந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஜோன் ஆல்சோ மூவ் ஆகுது, நீங்கள் ஜோன் ரொட்டேஷன்லேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சம்டைம்ஸ் ஃபைட்டை அவாய்ட் பண்ணுறது ஃபைட்டை வின் பண்ண மாதிரி தான். பிகாஸ் உங்கள் டீமோட எனர்ஜியை ஃபைனல் ஜோனுக்காக சேவ் பண்ணலாம். ஏன்னா ஃபைனல் ஜோனில் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகும். அடுத்த விஷயம் ஜோன் ரொட்டேஷன். ஜோன் ரொட்டேஷன் பேடாக இருந்துச்சுன்னா மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். நிறைய டீம்ஸ் லாஸ் ஆகிற இடம் ஜோன் ரொட்டேஷன் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டாக ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க லேட் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்னால மேட்சே லாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே இயர்லியாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மெயினாக வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. நிறைய டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சென்டர் ஜோன் கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் வெஹிக்கல் யூஸ் பண்ணாமல் வாக்கிங்லேயே மூவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஓப்பன் கிரவுண்டில் ஃபைட் இனிஷியேட் ஆச்சுன்னா டீமே வைப் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து இயர்லி ரொட்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா மட்டும் தான் பண்ணணும். அப்படி இல்லைனா ட்ரீஸு, பில்டிங்ஸு, ராக்ஸுன்னு ஏதாவது நேச்சுரல் கவர் எடுத்து மூவ் பண்ணுங்கள். ஓப்பன் கிரவுண்டில் மட்டும் மூவ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணிங்கன்னா ஃபைட்ஸ் இனிஷியேட் ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா டீமாக ரொட்டேட் பண்ணுங்கள். தனித்தனியாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக டெத் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் சென்டர் ஜோன் தான் கேப்சர் பண்ணணும்னு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா எனிமிஸ் அங்கே வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இயர்லியாக மூவ் பண்ணி பொசிஷன் செக்யூர் பண்ணணும். இப்படி நீங்கள் ஜோன் கேப்சர் பண்ணி பொசிஷன் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா எனிமிஸ் ரொட்டேட் பண்ணி ஜோன் வரப்போ நீங்கள் அவங்கள அடித்து அழகாக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு தான் ஹெவி அட்வான்டேஜ் இருக்கும். அடுத்தது லேட் கேம், அதாவது லாஸ்ட் ஜோன் சர்க்கிள். லாஸ்ட் ஜோன் வந்துட்டாலே ஐஜிஎலுக்கு தான் ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இங்கே தான் நிறைய ஐஜிஎல் வந்து ப்ரெஷர் ஆவாங்க. அண்ட் டீமில் அலைவாக இருந்து லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே ஹையர் கிரவுண்டுக்கு ஃபைட் பண்ணுங்கள். அதுதான் ஃபைட்ஸில் வந்து பொசிஷன் வைஸ் ஹெல்ப் பண்ணும். பர்மனன்ட் கவர் எடுத்துக்கோங்க, லைக் கண்டெய்னர், பில்டிங்கு, ட்ரீஸ் எக்ஸெட்ரா நிறையா இருக்கும். அந்த மாதிரி நேச்சுரல் கவர் எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பர்மனன்ட் கவர் எடுத்து ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாஸ்ட் ஜோன் ஃபைட்டில் நீங்கள் வந்து அலைவாக இருக்கலாம். போயா எடுக்கிற ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாகும். அண்ட் எப்போவுமே ஜோன் சர்க்கிளோட சென்டரில் இருக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எல்லா டேரக்ஷனில் வந்து எனிமிஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் மாட்டி சாண்ட்விச் ஆகிடுவீங்க. ஜோனோட எட்ஜ் பொசிஷன் தான் ரொம்ப அட்வான்டேஜஸான பொசிஷன் காய்ஸ். ஏன்னா எனிமிஸால் ஒன் டேரக்ஷன், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். என்ன ப்ரோ சொல்கிற, ரைட் ஆர் லெஃப்ட்லேருந்துலாம் அட்டாக் பண்ணுவாங்க லிப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டு தான். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா எனிமிஸால் உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருந்து அடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேக் சைடில் எனிமி இருக்கானான்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தா போதும். அதுவும் ஒரு பிளேயரையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுருங்க. ஒருத்தர் லெஃப்ட்டு பார்த்துக்கோங்க, ஒருத்தர் ரைட்டு பார்த்துக்கோங்கன்னு. அண்ட் லாஸ்ட் ஜோனில் ரொம்ப மெயின் நேடரோட கான்ட்ரிபியூஷன் தான். அவர் நினச்சா மேட்சோட ரிசல்ட்டே எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நேட் அவேர்னஸோடு இருங்க. அண்ட் உங்கள் டீம் நேடரையும் ரெடியாக இருக்க சொல்லுங்கள். எப்போ ரஷ் பண்ணணும், எப்போ ஹோல்ட் பண்ணணும்னு ஐஜியெல்லாம் நீங்கள் கரெக்டாக கால் கொடுங்க. முக்கியமான விஷயம், லாஸ்ட் ஜோனில் அக்ரெஷனாக இருக்கிறத விட பேஷன்ஸாக இருக்கிறது தான் நல்ல என்ட்ரி சொல்லிட்டு தரும். அண்ட் கடைசியாக பார்க்க போகிறது கிளட்ச் சிச்சுவேஷன். உங்கள் டீம்மேட்ஸ் 2 பேர் டவுன் ஆகிட்டாங்க, உங்களை ஒரு 3 எனிமி ரஷ் பண்ணுறாங்கன்னா பேனிக்லாம் ஆகக்கூடாது. இங்கே தான் ஒரு நல்ல ஐஜிஎலுக்கும் கிரேட் ஐஜிஎலுக்கும் டிஃப்ரென்ஸே தெரிய வரும். நீங்கள் கிளட்ச் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. பிகாஸ் பேனிக் தான் உங்கள் முதல் எனிமி, ஆப்போனன்ட் கூட 2வது தான். செகண்ட் விஷயம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளட்சை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணணும். பிகாஸ் டீம்மேட்ஸ் எல்லோரும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிளட்ச் மூமெண்ட்டில் ஒரு ஐஜிலாம் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கிறத பார்த்து தான் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ டூ ஆர் டைன்னு 100% எஃபர்ட் போட்டு அந்த கிளட்சை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம், எப்போவுமே ஸ்டில்லாக நிற்காதீங்க. எனிமியை உங்களை ரஷ் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்கள் கிட்டே இருக்க த்ரோயபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக ஃபேக் பிக் பண்ணுங்கள். எனிமி ரஷ் பண்ணுவான், அப்போது நீங்கள் அவனை கில் எடுக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நிறைய பிளேயர்ஸு லாஸ்ட் ஜோனில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் நாக்கான டீம்மேட்ஸை கூட ரிவ்யூ பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட ரிவ்யூ பண்ணுறங்க. பிகாஸ் கடைசி ஜோனில் ஃபயர் பவரை விட மேன் பவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட் ஜோனில் மேன் பவர் இருந்தாலே மேட்ச் நீங்கள் 40% வின் பண்ண மாதிரி தான். நல்ல எய்ம் வச்சுருக்கவங்க தான் கிளட்ச் பிளேயர்னு கிடையாது. ஒரு ரியல் கிளட்ச் பிளேயர் எப்படி இருக்கணும்னா, சிச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸாக போகும்போதும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணி அதை டேக்கிள் பண்ணி டீமை போயை கிளீட் பண்ணிட்டு போனோம். அவங்க தான் வந்து ரியலாக கிளட்ச் பிளேயர்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஐஜிலாம் மேட்ச்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது மேட்ச் முடிகிற வரைக்கும், போயா அடிக்கிற வரைக்கும் லாஸ்ட் ஜோன் சர்க்கிள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துருந்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரஷ்ஷர், அசால்ட்டர் அந்த மாதிரி உங்கள் ரோல் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்றேங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 70 சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா 1K சப் ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த மந்த் எண்ட்குள்ளே ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.